யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸவிகாரை தனியாருடைய காணியில் சட்டவிரோதமாக அடாத்தாக அமைக்கப்பட்டதற்கான அனைத்து ஆதாரங்களும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதே நிலையில் இந்த கட்டடம் அமைக்கக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையிலும் அதனையும் மீறி கோவிட் காலத்தில் இந்த கட்டடம் கட்டப்பட்டு நிறைவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் தற்போது இந்த திஸ்ஸவிகாரை முழுமையாக நிறைவடைந்த நிலையில் இவ்வாறு சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டடம் அகற்ற வேண்டுமா, ஆக்கிரமிக்கப்பட்ட தனியார் மக்களுடைய காணிகள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற நியாயமான சில கோரிக்கைகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய தலைமையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் மக்கள் சார்பாக கருத்தை தெரிவிக்கையில், ஆளுநர் இது தொடர்பாக ஒரு விடயத்தை தெரிவிக்கின்றார். மக்களுடன் நான் கலந்துரையாடினேன், அவர்கள் மாற்று காணிகள் கேட்டார்கள் என தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதியும் அவதானம் செலுத்துமாறு அன்று தெரிவித்தார். இந்த நிலையில் வடக்கு மாகாணத்தின் ஆளுநர் வேதநாயகம் குறித்த மக்களை அழைத்து அந்த காணிகளுக்கு சொந்தமான மக்களை அழைத்து அது தொடர்பாக அவர்களுடன் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டார். இதன்போது அங்கு வருகை தந்த காணி உரிமையாளர்கள் தமது காணியிலேயே இந்த சட்டவிரோதமான விகாரை அமைக்கப்பட்டுள்ளது. திஸ்ஸ விகாரைக்கென உரிய காணி இருக்கின்றது, ஆனால் அந்த காணி வேறு ஒரு பகுதியில் இருக்கின்றது. தற்பொழுது அந்த விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணி அந்த விகாரைக்குரியது அல்ல, அது எங்களுக்குரியது என்று அவர்கள் காணி உறுதி தொடர்பான ஆதாரங்களை ஆளுநரிடம் சமர்ப்பித்துள்ளனர். இந்த நிலையில் எமது காணிக்குள் கட்டப்பட்டுள்ள விகாரை, அத்துடன் விகாரைக்கென சில காணிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த காணிக்குள்ளும் இவர்கள் தனியாருடைய காணிகள் அகப்பட்டுள்ளது. எனவே அந்த காணிகள் கட்டாயம் விடுவித்து தர வேண்டும் என்றும், விகாரையினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள எமது காணிகள் நிச்சயமாக விடுபட்டு தர வேண்டும் என்றும், அத்துடன் அந்த விகாரை அமைந்துள்ள காணிக்கு பதிலாக வேறு காணி வழங்கப்பட வேண்டும் என அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் ஆளுநரிடம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இது தொடர்பாக ஆளுநர் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக திஸ்ஸ விகாரையின் விகாராதிபதி மற்றும் நைனாதீபு விகாராதிபதி ஆகிய இருவருடனும் இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை ஒன்றை மேற்கொள்கின்றார். இந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக அவர் உரிய தீர்வை பெறுவதற்கான முயற்சியை தற்போது எடுத்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தை மத அமைச்சு, அதாவது பௌத்த சாசன அமைச்சின் அனுமதியுடன் இடம்பெறுவதாகவும் அவர்களுக்கும் இது தொடர்பான அறிவித்தல்கள் வழங்கப்பட்டு தற்போது இந்த ரகசியமான பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருகிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரான கனகரத்னம் சுகாஸ் தனது முகநூலூடாக ஒரு காணொளியை வெளியிட்டுள்ளார். அந்த காணொளியில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தமிழ் மக்களை காட்டிக் கொடுப்பவராகவும் அரசாங்கத்தினுடைய முகவராகவும் செயல்பட முயல்கின்றார். எனவே அவர் இவ்வாறு தொடர்ச்சியாக தனது செயற்பாடுகளை தொடர்ந்தால் அவருக்கு எதிராக நாம் போராட தயாராக இருக்கின்றோம், கடுமையான நடவடிக்கைகள் எடுப்போம் என காரசாரமாக தெரிவித்துள்ளார். அந்த வகையில் அபிவிருத்தி குழு கூட்டம் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டஈடு வழங்கப்பட வேண்டும் என இந்த குறித்த யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு பதிலாக மாற்று காணிகள் வழங்கப்பட வேண்டும், விகாரை இடிக்கக்கூடாது என தெரிவித்துள்ளார். இந்த கருத்துக்கள் தொடர்பாகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருக்கு விளக்கமோ அல்லது அது தொடர்பாக அறிவு இல்லாவிடின் அமைதியாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தமக்கு அந்த காணி வேண்டுமென கோரிக்கை விடுக்கின்ற நிலையில் அத்துடன் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இத்தனை வருடமாக நஷ்ட ஈட்டுக்கோ சலுகைகளுக்கோ போராடவில்லை. அவர்களுடைய உறவினர்களுக்கு என்ன நடந்தது, இப்போது உயிரோடு இருந்தால் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்ற உண்மை அறியவும், உயிரோடு இல்லை என்றால் அவர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை அறியவுமே போராடுகிறார்கள். அது பற்றி தெரியாவிடின் அமைதியாக இருக்க வேண்டும் எனவும் அரசின் முகவராக இவர் செயற்படுவதுடன் தமிழ் மக்களை காட்டிக் கொடுக்கிறார் என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தலைமையில் யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளுக்கு முரணான எதிரான பல விடயங்கள் கதைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் வேதனையான விடயம். யாழ் மாவட்டத்தில் யாழ்ப்பாண தமிழ் மக்களினுடைய வாக்குகளை பெற்று வந்த ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த மிக மோசமான செயலை புரிந்திருக்கிறார்கள். அதிலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார், காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நட்டஈடு வழங்கப்பட வேண்டும் என்றும், தையிட்டியிலே தனியார் காணிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத விகாரையை அகற்றுவதற்கு பதிலாக மக்களுக்கு மாற்று காணிகளை வழங்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். இவர்களினுடைய இந்த செயற்பாடு தொடர்பாக நாங்கள் இது மிக தீவிரமாக இருக்க வேண்டும், அல்லது இவர்கள் அரசினுடைய இரகசிய முகவர்களாக செயற்பட்டு
எஞ்சி இருக்கின்ற தமிழ் தேசியத்தையும் தமிழினத்தினுடைய நலன்களையும் அளிக்கப் போகிறார்கள். இவர்களுக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்ற விடயம் என்னவென்றால், காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய அவலங்களோ வலிகளோ கோரிக்கைகளோ வேணவாக்களோ உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் அமைதியாக இருங்கள். காணாமலாக்கப்பட்டவர்களினுடைய உறவுகளோ சொந்தங்களோ நட்டஈட்டை கேட்கவில்லை, சலுகைகளை எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் எதிர்பார்ப்பது தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது, உண்மை கண்டுபிடிக்கப்பட வேண்டும். தங்களுடைய உறவுகள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா, உயிரோடு இருந்தால் அவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். உயிரோடு இல்லாவிட்டால் அவர்களுக்கு என்ன நடந்தது, அவர்களை காணாமலாக்கியது யார், கொலை செய்தது யார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு குற்றமளித்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதுதான் அந்த உறவுகளினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தையிட்டியிலே தமிழ் மக்களுக்கு சொந்தமான சட்டவிரோதமாக தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை ஆக்கிரமித்துத்தான் சட்டவிரோதமாக அங்கே விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்கள் மாற்று காணிகளை கேட்கவில்லை. அந்த உறவுகளோடு நாங்கள் தொடர்பில் தான் இருக்கிறோம். காணிகளினுடைய உரிமையாளர்கள் கேட்பது தமக்கு சொந்தமான காணியிலிருந்து விகாரை அகற்றப்பட்டு தமது காணி தமக்கே வழங்கப்பட வேண்டும். காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு சர்வதேச விசாரணை நடாத்தப்பட வேண்டும். இவைதான் பாதிக்கப்பட்ட மக்களதும் எங்களதும் கோரிக்கைகளாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய கோரிக்கைகள் தெரியாவிட்டால் நீங்கள் அமைதியாக இருங்கள். அதை விடுத்து இனத்தை காட்டிக் கொடுக்கின்ற கூட்டிக் கொடுக்கின்ற செயற்பாடுகளை தயவு செய்து முன்னெடுக்காதீர்கள். இப்படியானவர்களுக்கு வாக்களித்த நமது மக்கள் கூனி குறுக வேண்டும், வெட்கி தலைகுனிய வேண்டும். மக்கள் இழைக்கின்ற பிழையான முடிவுகள் இனத்தினுடைய தலைவிதியை படுமோசமாக பாதித்துக் கொண்டிருக்கிறது. இனி என்றாலும் இப்படியான வரலாற்று தவறுகளை புரிந்துவிடக் கூடாது என்று நமது மக்களை நாங்கள் வினயமாக வேண்டி நிற்கின்றோம். இப்படியாக தமிழினத்தினுடைய நலன்களுக்கு எதிராக செயற்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது செயற்பாடுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது இவர்களுக்கு எதிரான செயற்பாடுகளை நாங்கள் தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும், அல்லது இவர்கள் அரசினுடைய இரகசிய முகவர்களாக செயற்பட்டு எஞ்சி இருக்கின்ற எமது தமிழ் தேசியத்தையும் தமிழினத்தினுடைய இருப்பையும் இல்லாமல் செய்து விடுவார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இராணுவம், வனலாகா, வன ஜீவராசி திணைக்களம் உள்ளிட்ட அரசினுடைய இயந்திரங்கள் மக்களுடைய காணிகளை தொடர்ந்தும் அபகரிப்பு செய்வதால் மக்கள் குடியிருக்க இடமின்றி நடுத்தெருவில் உள்ளதாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவிக்கின்றார். அதாவது அரசு இயந்திரங்களினுடைய தொடர்ச்சியான இந்த ஆக்கிரமிப்புகள் மக்கள் குடியிருப்பது கேள்விக்குறியாக மாற்றியுள்ளது என தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் துணுக்காய் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றது. இதன் போதே அவர் தெரிவித்துள்ளார், துணுக்காய் பகுதியில் 255 குடும்பங்கள் குடியிருப்பதற்கு காணி இல்லாமல் இருப்பதாக அவர் இதன் போது சுட்டிக்காட்டுகின்றார். துணிக்காய் பிரதேச செயலர் பிரிவில் ஐயன் குளத்தில் 21 குடும்பங்களும், பழைய முறிகண்டியில் 4 குடும்பங்களும், புத்துவெட்டுவான் பகுதியில் 12 குடும்பங்களும், கல்விளான் பகுதியில் 15 குடும்பங்களும், தென்னியன் குளம் பகுதியில் 5 குடும்பங்களும், கோட்டையடி குளம் பகுதியில் 5 குடும்பங்களும், அம்பல பெருமாள் குளம் பகுதியில் 5 குடும்பங்களும், அமரிபுரம் பகுதியில் 7 குடும்பங்களும், துணுக்காய் பகுதியில் 8 குடும்பங்களுமாக மொத்தம் 255 குடும்பங்கள் துணுக்காய் பிரதேச செயலர் பிரிவில் காணியற்றவர்களாக காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டுகிறார். இந்த அரச இயந்திரங்களினால் இவ்வாறு எம்முடைய மக்களின் காணிகள் பறிக்கப்படுவதனாலும் அபகரிக்கப்படுவதனாலும் அதற்கான புள்ளி விவரங்கள் அனைத்தும் தம்மிடம் உள்ளது. இந்த அபகரிப்பு காரணமாக எமது மக்கள் தெருவில் நிற்பதாக துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டுகிறார். எனவே இந்த புள்ளி விவரங்களின்படி மக்களுடைய காணிகள் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என அவர் அரசாங்கத்திடம் வலியுறுத்தினார். தமிழரசு கட்சியினுடைய மூத்த தலைவர் மறைந்த மாவை சேனாதிராசாவினுடைய மரணத்தில் ஒரு சிலரினுடைய பங்களிப்பு இருப்பதாகவும் மாலை நேரம் அவரை சந்தித்த இருவர் இது தொடர்பாக வாய் திறக்க வேண்டும் என சிவமோகன் குறிப்பிடுகிறார். அத்துடன் கட்சியில் பதில் என கூறிக்கொண்டு இருக்கின்ற மும்மூர்த்திகளாக இருக்கின்ற மூவரும் தம்முடைய பதவிகளை விலகினால் தமிழரசு கட்சி ஒழுங்காக செல்லும் என அவர் குறிப்பிடுகிறார். அந்த வகையில் மாவை சேனாதிராசா இறப்பதற்கு முன்னர் அன்றைய முதல் நாள் மாலை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக உள்ள CVK சிவஞானம் மற்றும் செயலாளராக உள்ள சத்தியலிங்கம் ஆகியோர் அவரை சென்று சந்தித்துள்ளதாக இவர் குறிப்பிடுகிறார். அவர்கள் சந்திக்க செல்லும் போது மாவையினுடைய வீட்டில் அவர்களுடைய
நெருங்கிய உறவினர்கள் எவரும் இருக்கவில்லை. அவர் தனிமையில் இருந்ததாகவும் அவருடன் இவர்கள் சந்தித்துவிட்டு சென்றுள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். ஏனெனில் அதற்கு பின்னர் தன்னுடைய நண்பர் கனடாவிலிருந்து வந்த நண்பர் ஒருவர் மாவை சேனாதிராசாவை சந்திக்க சென்றதன் காரணமாக அவர்கள் வந்து சென்ற விடயம் தெரிந்தது என அவர் குறிப்பிடுகிறார். எனவே இவர்கள் இருவரும் கதைத்த விடயம் தொடர்பில் இவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என அவர் குறிப்பிடுகிறார். ஏனெனில் இவர் கதைத்ததன் பிற்பாடு மாவை சேனாதிராசா வழக்கு கோப்புகள் தொடர்பாக மீள எடுக்க வேண்டும் என தொடர்பாக கூறியிருந்ததாகவும் இந்த விடயங்களின் பின்னணியிலேயே இவர்கள் கதைத்த விடயம் தொடர்பாகவே அவர் சிந்தித்து ஏற்கனவே இருந்த மன அழுத்தத்தால் இவ்வாறு நரம்பு வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக சிவமோகன் குறிப்பிடுகிறார். எனவே இவர்கள் இருவரும் வாய் திறக்க வேண்டும் என அவர் கூறுகிறார். இன்று நாங்கள் நமது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்களின் மரணித்த பின் அதற்கான என்னுடைய ஒரு இரங்கலை தெரிவித்துக் கொண்டு சில விடயங்களை நாங்கள் ஊடகத்துக்கு முன்வைக்க வேண்டியிருக்கின்றது. உண்மைகள் உறங்கக்கூடாது. இன்று நீங்கள் பார்க்கலாம், ஜேபி அதாவது இன்றுள்ள அனுர கட்சி நமது வடமாகாணம் பூராக ஊடுருவல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யார்? அந்த கேள்வியை முன்வைத்து நான் தொடர விரும்புகின்றேன். இவர்கள் நமது ஈழ தேசிய விடுதலை போராட்டத்தை தோற்கடித்தே தீர வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இனவாத கருத்துக்களை சிங்கள தேசமெங்கும் பரப்பி அவர்களது உறுப்பினர்களை ஆயுதப்படையில் சேர்த்து ஒரு பாரிய எமது விடுதலை போராட்டத்தை முறியடிப்பதற்கு முன்னின்றவர்கள். அது மட்டுமல்ல, வடகிழக்கு மாகாணங்கள் இணைக்கப்பட்ட இந்திய அரசின் 13வது திருத்தத்தின் கீழ் இணைக்கப்பட்ட வடகிழக்கு மாகாணங்களை இரண்டாக பிரிப்பதற்கு வழக்கு தாக்கல் செய்தவர்கள். இன்று அவர்கள் எங்களது தேசமெங்கும் வந்து தேசிய வீரர்கள் போல் தங்களது செயல்பாடுகளை முன்வைத்துக் கொண்டு வருகிறார்கள். இதற்கு இடம் விட்டு கொடுத்தது யார்? தமிழர்கள். தமிழர்களையே அழிக்கும் செயல்பாடில் ஈடுபடும் ஒரு நிகழ்வுதான் இன்று அவர்களுக்கு இடத்தை கொடுத்திருக்கின்றது. ஈழ தேசிய விடுதலை போராட்டத்தை திசை மாற்றிய ஒரு கூட்டம், தன் இனத்தையே வெட்டி வீழ்த்தும் கோடாரி காம்புளாக சில கூட்டங்கள் நமது இலங்கை தமிழரசு கட்சியை ஆக்கிரமித்து தவறான பாதையில் கொண்டு செல்ல முற்படுகிறார்கள். எனவே அதில் இருந்து நாங்கள் தமிழரசு கட்சியை மீட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மாவை சேனாதிராஜா பொறுத்தவரை வரை ஒரு 7 வருடங்கள் சிறையில் இருந்தவர். 7 வருடங்கள் சிறையில் என்று சொல்லி சொன்னால் 2500 நாட்கள் 60,000 மணித்தியாலங்கள் சிறையில் இருந்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு போலீஸ் நிலையத்துக்கு போய் ஒரு முறைப்பாடு செய்ய போனால் கூட எங்களை 1 மணித்தியாலம் மறைத்து வைத்திருப்பார்கள். எங்களால் அது முடியாமல் இருக்கும். அது கூட எங்களால் தாங்க முடியாமல் இருக்கும். 60,000 மணித்தியாலங்கள் ஒரு சிறையில், எந்தவித காற்றோட்ட வசதியும் மற்ற சிறைகளில், அந்த காலத்து இலங்கை அரசின் பயங்கரவாத சிறைகள் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். ஒரு பாத்ரூம் இருக்காது, அதுக்குள்ளே கொமட் இருக்காது, அதுக்கான தண்ணி இருக்காது, குடிப்பதற்கு தண்ணி இருக்காது, படுப்பதற்கு பாய் இருக்காது, தலஅணி இருக்காது, முழுக்க நுழம்பு கடி. இப்படியான சுகாதார சீர்கேடான சிறைகளில் 60,000 மணித்தியாலங்கள் ஒரு தலைவர் மாவை சேனாதிராஜா இருந்திருக்கின்றார் என்றால் அவரது கால் தூசில் இவர்கள் பிழை கண்டுபிடிக்க கூட தகுதியற்றவர்கள் என்பதுதான் உண்மை. இன்று அந்த சிறையில் இருந்த காலத்தில் கூட அவரது உளவியலை உள ரீதியில், இந்த மக்களின் விடுதலைக்காக நான் இருக்கின்றேன் என்ற அந்த ரீதியில் அவர் இருந்திருக்கின்றார். பலமான உள எண்ணங்களுடன் இருந்த ஒரு மனிதன் இறுதி நேரங்களில் ஒரு சூழ்ச்சி கூட்டத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை. ஒரு விடயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். எனக்கு கிடைத்த தகவலும் தான் அது. அன்று மரணிக்கும் அந்த இரவு, மாலை நேரமோ மதிய நேரமோ, இருவர் சென்றிருக்கிறார்கள். பதில் செயலாளர் சத்தியலிங்கம், பதில் தலைவர் சிவஞானம் ஆகிய இருவரும் அவரை போய் நேரடியாக சந்தித்திருக்கிறார்கள். அந்த சந்திப்பு நேரம் அந்த குடும்பத்தில் உள்ள முக்கியமானவர்கள் எவரும் இருக்கவில்லை, மகன் இருக்கவில்லை.
வேறு ஆட்கள் இருக்கவில்லை. இவர்கள் இருவரும் வெளியேறிய பின் என்னுடைய நெருங்கிய நண்பர் சூரி, அவர் கனடாவிலிருந்து வந்தவர், அவர் போய் சந்தித்திருக்கின்றார். ஆனால் அவர் என்ன இவர்கள் கதைத்தார்கள் என்பது இன்று உண்மையிலே யாருக்கும் தெரியாது. எப்படியான மன அழுத்தத்தை இவருக்கு கொடுத்தார்கள் என்பதும் இவருக்கும் தெரியாது. இன்று அது சொல்வதற்கு மாவை சேனாதிராஜா ஐயாவும் இல்லை. எனவே அவர்கள் தான் இதை வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் என்னத்துக்கு போனீர்கள், என்ன கதைத்தீர்கள், எதனால் அவர் குழம்பி நின்றார் என்று. அதுவரை நோமலாக இயற்கையாக இருந்த அவர் அதன் பின்னர் தான் வழக்கு தாக்கல் செய்கிற பயில்கள் எடுக்க வேண்டும், கட்சி கோப்புகள் எடுக்க வேண்டும் என்று இரவிரவாக அலைந்திருக்கின்றார். அதிகாலையில் மூளை நரம்பு வெடித்ததால் விழுந்து இந்த நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. நான் சொல்வது தவறாக இருந்தால் பகிரங்க மன்னிப்பு நான் மக்களிடம் கேட்க தயாராக இருக்கின்றேன். அவர்களுக்கு நான் சவால் விடுகின்றேன். நீங்கள் என்ன கதைத்தீர்கள் என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் இருவரும் ஏன் சென்றீர்கள், என்ன கதைத்தீர்கள் என்பதை வெளிப்படுத்த தயாராக இருக்க வேண்டும். சிறந்த ஒரு சந்தர்ப்பம் இந்த தேசிய பட்டியல் நமது மாவை சேனாதிராஜா ஐயாவுக்கு கொடுத்திருக்கப்பட வேண்டியது. கொடுத்திருந்தால் இன்று அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து மீண்டும் தலைவர் விட்ட பாதையில் ஒரு தமிழர் அணியை உருவாக்கி அதை செயல்படுத்தி இருப்பார். அதுதான் அவரது நோக்கமாகவும் இருந்தது. யாரையும் கட்சியை விட்டு கலைக்கும் நோக்கம் அவருக்கு ஒரு காலமும் இல்லை. போனவர்களையும் திருப்பி எடுத்து அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு தேசிய அமைப்பாக நமது தமிழர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். ஆனால் அவரது முயற்சி துரோகத்தால் தோற்கடிக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. பண்டாரவன்னியன் காக்கவன்னியினால் தோற்கடித்தது போல் நவீன காக்கவன்னியர்களால் மாவை தோற்கடிக்கப்பட்டார் என்பதுதான் உண்மை. தேசிய பட்டியல் ஒரு நடைமுறை உண்டு. தேசிய பட்டியல் என்றால் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது அந்த தேசிய பட்டியலும் இணைக்கப்பட வேண்டும். அது தவறினால் அந்த தேசிய பட்டியல் நேரடியாக தேர்தல் திணைக்களத்துக்கு வழங்கப்பட வேண்டும். இது இரண்டும் செய்யப்படவில்லை. அது இமெயிலில் அனுப்பப்பட்டதாக அதுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் பொறுப்பானவர்கள் சொல்கிறார்கள். அந்த பட்டியல் அனுப்பி இருந்தால் மாவை சேனாதிராஜா அவர்களின் பெயர் முதலாவது தேசிய பட்டியல் இருந்தது. எனவே அவரை தாங்கள் தோற்றுவிட்டால் தங்களுக்கு எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சட்டமேதைகள் உள்ள இவர்களுக்கு தெரியாதா இந்த முறையில் தேசிய பட்டியல் சமர்ப்பிக்க முடியாது இமெயில் என்பது தெரியாதா? இது திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி. அந்த சதி மூலம் தாங்கள் அந்த தேசிய பட்டியலை தங்களுக்கு சுயநலங்களுக்கு எடுத்திருக்கிறார்கள். இன்று இந்த தேசிய பட்டியல் விழலுக்கு கிடைத்த நீராக தன் இனத்தையை சிதைக்கும் கோடரி காம்புகளின் கைகளில் சென்றிருக்கின்றது. வன்னியில் 3 மாவட்டங்கள் உண்டு, உங்களுக்கு தெரியும். அதிலே வவுனியாவில் நேரடியாக இந்த தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினருக்கு கிடைத்த வாக்கு 406. வவுனியா மாவட்டத்தில் நேரடியாக போலிங் ஸ்டேஷன்ல கிடைத்தது 406. ஒரு கிராம சேவையாளர் பிரிவுக்கு ஒன்று கூட விழவில்லை. அப்படியானவர்கள் தான் அதை எடுத்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு சூழ்ச்சி அல்லது யாருடைய வழிகாட்டலில் இது நடந்தது என்பதை அவர்கள்தான் சொல்ல வேண்டும். அல்லது இதன் பின்னர் யார் இருக்கின்றார்கள் என்பது, இந்த நிகழ்ச்சி நிரல் என்ன என்பது எங்களுக்கு தெரியாது. இன்று இந்த தமிழரசு கட்சியை மீட்டெடுக்க வேண்டுமாக இருந்தால் அதன் இந்த பதில் மும்மூர்த்திகள் தங்களது பதவிகளை துறந்து தமிழரசு கட்சியை சுமூகமாக இயங்குவதற்கு வழிவிட வேண்டும். தாக்கல் செய்து கொண்ட பொதுக்குழுவை தடை செய்த வழக்கை பின்வாங்கிக் கொள்ள வேண்டும். அன்றைய கூட்டத்தில் வாக்குறுதி வழங்கியது போல் அந்த வழக்கை எந்த நிபந்தனைகளும் இன்றி, இன்றும் நிபந்தனைகள் வைத்திருக்கிறார்கள். அதை நான் இன்னொரு முறை சொல்கின்றேன். நிபந்தனைகளுடன் நிபந்தனை அற்ற முறையில் பின்வாங்கி இந்த தமிழரசு கட்சியை மீட்டெடுக்க எங்களுக்கு உதவ வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா. அதுதான் மாவை சேனாதிராஜா அவர்களின் அவா. அதாவது அனைத்து தமிழ் கட்சிகள் இன்று தமிழரசு கட்சியில் இருந்து வெளியே சென்றவர்கள், வெளியே செல்லப்பட்டவர்கள், வெளியே செல்வதற்காக உந்துதல் கொடுத்து தள்ளப்பட்டவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு பலமான தமிழரசு கட்சியை கட்டி எழுப்ப வேண்டும். தமிழரசு கட்சியின் தலைமையில்
ஒரு தமிழர் அணியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மாவை சேனாதிராஜா அவர்களின் அவா. அதற்கு இவர்கள் இடம் விட்டு தர வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் அவருக்கு இவர்கள் செய்யும் அஞ்சலியாக அமையும். வெறுமனே அவரது பூதோடலை பார்த்து அஞ்சலி செய்து எதுவுமே நடக்கப் போவதில்லை. எனவே இதற்கு அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என கேட்போம். அநீதிகள் கோவேறு கழுதைகளில் ஏறி பாய்ந்து வரும். ஆனால் நீதி தேவதை ஆறுதலாக மெதுவாக நடந்து வருவாள். நீதி தேவதை வரும்பொழுது உங்களுக்கான பதில் கிடைக்கும். சத்தியலிங்கம் ஐயாவுக்கு எதிராக நான் ஒரு குற்றப்பத்திரிகையை சமர்ப்பித்திருக்கின்றேன். அதே ஆரம்ப கட்டத்திலேயே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் தொடர்ந்து பிழைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக சமர்ப்பிப்போம். சுமந்திரன் சம்பந்தப்பட்ட விடயங்கள் பல தடவைகளில் வேற உறுப்பினர்களால் சமர்ப்பிப்போம். அது எனக்கு தெரிய வராது. அதை பார்வையிட்ட கட்சியின் உயர்மட்ட குழுக்களுக்கு தான் தெரியும்.